ஒயின் ஷாப் பார் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகம், எல்லா பக்கம் போத. மூலப்பாளையத்துல வந்து ஒரு ஒயின் ஷாப் தான் இருந்து. இப்போ இன்னைக்கு ரிங் ரோட்ல மட்டும் 6 எஃப்எல்ட் ஓபன் பண்ணிருக்காங்க இந்த கடைசி 2 வருஷத்துல. கவர்மெண்ட் பாரோட பிரைவேட் பார் தான் ரோட்ல அதிகமா இருக்குது. மக்கள் வந்து வளர்த்துறதுக்காக இல்ல, ஏன் இத்தனை குடியால உருவாக்குறாங்களா இல்ல உருவாயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வயசு பசங்களை கெடுக்கிறது அரசாங்கம் தான். 10 ஒயின் ஷாப் இருக்குதுங்க. லட்சமட்டி நாளோட பகுதி இத்தனை பார் ஒயின் ஷாப் ஆகவே ஆகாது. மக்களுக்கு திருப்பி ஒரு இடத்துல வந்து லிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருந்தாதான் மக்கள் வந்து இப்படி நாசமா போறாங்க. ஒரு கடை இன்னைக்கு லீவ் விட்டுருக்கான் ஆனாலுமே பக்கத்து கடையில வாங்கலாம் அப்படின்னு அவன் உடனே யோசிக்கிறான். ஒரு 500 மீட்டருக்குள்ள இல்லைங்க, பக்கத்து கடையில போய் அவன் வாங்கிக்கலாம் உடனே. டாஸ்மாக் பாத்தீங்கன்னா இங்கிருந்து அதிகமா தான் இருக்கு, ஆனா எல்லாமே மெயின் ரோட்ல இருக்கு. எல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறா தான் இருக்குது. ஓரமா தள்ளி போட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க எக்ஸ்டெண்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கீங்க. இவங்களே சாராயத்தை வித்து போட்டு சாராயம் குடிக்காத அப்படின்னு சொல்லும் போது வெக்கக்கேடு. யார்ட்டையும் வந்து ஒற்றுமை இல்ல, நான் பெரிய ஆளு குடிச்சா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் பாரா இருந்தா கவர்மெண்ட் உருவாக்கும். கவர்மெண்ட் இல்லாம தனியார் ஒரு உருவாக்குது அப்படின்னா கவர்மெண்ட் அனுமதி இல்லாம நீ உருவாக்க முடியாது. நீ மக்களை படிக்க வைக்கிறியா, குடிக்க வைக்கிறியா? போதை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. நாட்டில் எத்தனையோ விஷயம் நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்குது. நல்லது மட்டும் எடுத்துக்கலாம்.